பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது, அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதன் முந்தின வசனத்தை பார்த்தோம் என்றால், ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அதிலிருந்து கண்டினியூஷன் தான். ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதிமான்கிற ஒரு தகுதி ஆபிரகாமுக்கு கிடைத்ததுக்கு மெயினான காரியம் தேவன் மேல் ஆபிரகாம் வைத்த விசுவாசம். பாருங்க, அப்போ அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? பாருங்க, அவன் தேவன் மேலே விசுவாசம் வச்சான். அந்த விசுவாசத்தினால தான் அவனுக்கு நீதிமான்கிற ஒரு ஆண்டவர் அந்த நீதிமான்கிற ஒரு ஸ்தானத்துக்கு கொடுக்குறாரு. அப்போ அது அவனுக்கு எப்போது அப்படி எண்ணப்பட்டது என்று பார்த்தால், அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதோ என்று இந்த இடத்துல பவுல் ஒரு கொஸ்டினாக கேட்குறாரு. இந்த காரியம் நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டதுக்கு விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது இது கிடச்சதா, இல்லை விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோது இந்த அங்கீகாரம் கிடச்சதான்னு பார்த்தா, விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த விருத்த சேதனம் யூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளமாக கொடுத்த காரியம். இது தேவனை பின்பற்றுகிற எபிரேய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையாகவே இது ஆண்டவர் சொல்லுகிறார், விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்போ விருத்த சேதனம், இப்போ அதே ஆண்டவர் சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து, ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து, நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை அதில் நிறைய ஆண்டவர் மாடிஃபை பண்ணுறார். பாருங்க, அப்போ விருத்த சேதனம் ஒரு நுனித்தோலை ரிமூவ் பண்ணுறதுனால அது கிடையாது. இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். நம்மளுடைய இருதயத்தில் இருந்தால் பொல்லாத சிந்தனைகள், எல்லா மாமிசத்து கிரைகள் எல்லாமே உண்டாகிறது. அதை விருத்த சேதனம் பண்ணப்படணும், அதுதான் முக்கியம். அப்போ பாருங்கள், விருத்த சேதனம் இல்லாதனா இருந்தபோது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தான் பவுல் மேற்கோள் காண்பித்து இதை ரொம்ப ஆணித்தனமாக சொல்லுகிறார். அப்போ விருத்த சேதனத்தினாலே ஒன்றும் கிடையாது, விருத்த சேதனம் பண்ணப்படுறதுனால ஒன்றும் கிடையாது, விருத்த சேதனம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே தேவனுக்கு பிரியமில்லாமல் போயிடுங்கிறது கிடையாது. இருதயத்திலே மாமிசத்துக்கு இடம் கொடுத்து தேவையில்லாத சிந்தனைகள், ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை இருதயத்திலிருந்து வருகிறதே பாவமாய் எண்ணப்படுகிறது. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது. அப்போ விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தபோது தான் ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அது நீதியாக எண்ணப்பட்டது. அதனாலே விசுவாசம்தான் முக்கியம், விருத்த சேதனம் முக்கியம் இல்லை. விசுவாசம், தேவன் மேல் வைக்கிற விசுவாசம்தான் மிகவும் முக்கியம் என்று ஆணித்தனமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர்களுக்கு எழுதுகிற நிருபத்திலே சொல்லுகிறார். பாருங்கள், இன்று இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடும் பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பவுல் எழுதின அந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். நாம் எந்த காரியங்களே நாம் முழுமையாக நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்திலே உறுதியாக நாம் தரித்திருக்க வேண்டும். அந்த விசுவாசம்தான் நம்மளை நீதிமானாக மாற்றுகிறது. நாம் நீதிமானாக ஆண்டவர் சந்நிதியில், ஆண்டவர் சமூகத்திலே
நாம் நீதிமானாக ஆக வேண்டும் என்றால் தேவன் மேல் முழுமையாக வைக்கிற விசுவாசம். இந்த நாளில் நாம் நமக்குள்ள விசுவாசத்தை நாம் சோதித்து பார்ப்போமா? நாம் ஆண்டவர் மேல் எவ்வளோ விசுவாசம் வைத்திருக்கிறோம்? எல்லாம் 100% தேவனே நீங்கள் நடத்துங்கப்பான்னு முழுமையாக நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? இல்லை ஒரு சில காரியங்களை நாம் பேர்டன்கள், இருதயத்தின் காரியங்கள், குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார நெருக்கடிகள், வேலை ஸ்தலத்தில் உள்ள சஞ்சலங்கள் எல்லாத்தையும் இருதயத்தில் சுமந்து கொண்டு இதை நான் தான் சுமக்க வேண்டும், இது என்னுடைய பாரம் என்று நாம் நம்மளே சுமந்து கொண்டிருக்கிறோமா? தேவன் மேல் முழுமையாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். நாம் சில பாரங்களை ஆண்டவர்கிட்ட முழுமையாக இறக்கி வைக்காம இருதயத்திலேயே அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியே சுமந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மளே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளுடைய விசுவாசம், நாம் எப்படி தேவன் மேல் எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறோம்? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் சகலமும் செய்ய முடியும். சகலமும். அவர் சர்வ வியாபிகர், சர்வ சிருஷ்டிகர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்மளுடைய பாரங்கள், கவலைகள், ஏக்கங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் அவர் மேல் வைத்துவிட்டு நாம் சமாதானமாக இந்த நாளை தூக்குவதற்கு அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்க கத்தாவே. அப்பா, நீ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், அதிசயமானவர். அப்பா, எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். காலைந்து நிறவரை கிருபையாய் எங்களை பாதுகாத்து காத்துந்திரே இந்த புதிய நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேலை எங்களை அப்பா எங்களை எழுப்பி ஆண்டவரே அப்பா எங்களை பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த புதிய நாளில் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. இந்த 2025 வருடத்தின் ஏப்ரல் மாதத்தின் 26ஆம் தேதியை காண கிருபை செய்தே கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, நீங்கள் வழி நடத்துங்கப்பா. எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை இந்த பூமியில் உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உம்முடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஆபிரகாம் ஆண்டவரே தேவனே உம்மை விசுவாசித்தானே, அது அப்பா நீதியாக எண்ணப்பட்டதே. ஆண்டவரே அது விசுவாசம் விருத்த சேதனம் பண்ணாமல் இருக்கும்போதே தேவனே உம்மீது விசுவாசம் வைத்தது நிமித்தம் அவன் நீதிமானாக மாற்றப்பட்டானே. அதுபோல ஆண்டவரே அப்பா, நாங்கள் முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே உண்மையே நம்பிக்கையாக கொண்டு உண்மை நம்பிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கிறேன். எங்களை பாக்கியவான்களாக வைத்திருக்கிறேன், பாக்கியவதிகளாக வைத்திருக்கிறேன். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவோட அடிமை என்னோடும் ஆண்டவர் ஆவியானவரே நீங்கள் இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்த நாளில் கையிட்டுச்சுக்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரைகள் நசனாங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நன்றி அப்பா. நீரே அப்பா எங்களை ஆண்டவரே ஆட்கொண்டு நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.